ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத்வரவரமுனயே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நமஸ்காரம். இந்த வீடியோவில் கும்பகோணம் அருகில் உள்ள திவ்யதேசங்களை பற்றியும் ஆழ்வார்கள் அந்தந்த திவ்யதேசங்களுக்கு எழுதிய முக்கியமான பாசுரங்களை பற்றியும் பார்ப்போம். முதல் திவ்யதேசம் திருக்குடந்தை. மூலவர் சாரங்கபாணி பெருமாள். ஆறாவமுதன் அபர்யாப்யாமிர்தம். தாயார் கோமளவல்லி தாயார். விமானம் வைதிக விமானம். தீர்த்தம் ஹேம புஷ்கரணி. மங்களாசாசனம் பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கையாழ்வார். ஸ்தல பெருமை. பிரமன் சிருஷ்டிக்கு தேவையான வித்துக்களை ஒரு குடத்தில் வைத்தான். அந்த கும்பம் இமயமலையிலிருந்து கங்கா, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா பாலாற்றின் வழியாக காவிரியை அடைந்தது. இவ்விடத்தில் கும்பத்தின் கோணத்தில், அதாவது மூலையிலிருந்து வித்துக்கள் கீழே விழுந்தபடியால் கும்பகோணம் என்று பெயர் ஏற்பட்டது. ஸ்ரீ மகாலட்சுமியே இத்தலத்தில் ஹேம மகரிஷிக்கு மகளாக பிறக்க அவளை தேருடன் எழுந்தருளி மகர சங்கராந்தி அன்று சாரங்கபாணி திருக்கல்யாணம் செய்து கொண்டார். ஆகவே இங்கு கர்ப்பகிரகம் தேர் வடிவத்தில் இருக்கிறது. சாரங்கபாணி, சக்கரபாணி, ராமசுவாமி கோவில்கள் முக்கியமானவை. தட்சிணாயனம், உத்தராயணம் என்று இரு வாசல்கள் உள்ளன. நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் கிடைக்க இந்த க்ஷேத்திரத்தின் பாசுரங்களே காரணம். இந்த திவ்ய தேசத்தின் முக்கியமான பாசுரங்களை பார்ப்போம். வாரா வருவாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியாய் ஆராவமுதாயடியே நாவி அகமே தித்திப்பாய் தீரா வினைகள் தீர என்னை ஆண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்காட்பட்டும் அடியே நின்ன முழல் வேணோ. ஆராவமுதே அடியே நுடலும் நின்பாலன்பாயே நீராயலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழ கிடந்தாய் கண்டே நெம்மானே. நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்கு மால்வரை சூரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. மழிசை பிரான் திருவடிகளே சரணம். திவ்யதேசம் திருவிண்ணகர் ஒப்பிலியப்பன் கோவில். மூலவர் ஸ்ரீனிவாசன் ஒப்பிலியப்பன். தாயார் பூமாதேவி. விமானம் சுத்த ஆனந்த விமானம். தீர்த்தம் அகோராத்திர புஷ்கரணி. மங்களாசாசனம் பேயாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார். ஸ்தல பெருமை. வயோதிகர் வடிவில் வந்த பகவானுக்கு உப்பு போட்டும் சமைக்க தெரியாத தன் சிறு பெண்ணான பூமாதேவியை திருமணம் செய்து கொடுக்க மிருகண்டு முனிவர் மறுக்க பகவான் நான் உப்பையே விட்டு விடுகிறேன் என்று கூறி அப்பெண்ணை மணந்த இடம். ஆதலால் இங்கு பிரசாதத்தில் உப்பை சேர்ப்பது கிடையாது. திருவோணத்தன்று சிரவண தீபம் ஏற்றுவது இங்கு மிகவும் பிரசித்தம். தனக்கு ஒப்பு இல்லாத ஒப்பிலியப்பன் உப்பிலியப்பனாகவும் ஆனார். ஒப்பிலியப்பன், பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன் என்ற பெயர்களுடன் திருமால் விளங்குகிறார். இந்த க்ஷேத்திரத்துக்கான பாசுரத்தை இப்போது பார்ப்போம். என்னப்பன் எனக்காய் குழா என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பொன் மதில் சோழ் திருவெண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனந்தனதாள் நிழலே. நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். அடுத்த க்ஷேத்திரம் திருநறையூர் நாச்சியார் கோவில். மூலவர் திருநறையூர் நம்பி ஸ்ரீனிவாசன். தாயார் வஞ்சுளவல்லி தாயார். நம்பிக்கை நாச்சியார். விமானம் ஹேம விமானம். தீர்த்தம் மணிமுக்தா நதி. மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். ஸ்தல பெருமை. நீலாதேவிக்கு சிறப்பு. வஞ்சுள மரத்தின் அடியில் அவதரித்த தாயார் மேதாவி மகரிஷியால் வளர்க்கப்பட்டாள். நரை, அதாவது நறுமணம் மிக்க பூஞ்சோலைகள் நிறைந்த ஊர் திருநறையூர். திருமங்கையாழ்வாருக்கு சமாசிரயணம் செய்தபடியால் பகவான் இங்கு சங்கு சக்கரங்களை முன்னோக்கி பிடித்திருப்பார். இங்கு நடைபெறும் கல்கருட சேவை மிகவும் பிரசித்தம். இந்த திவ்ய தேசத்துக்கான பாசுரத்தை பார்ப்போம்.
ஒளியா வெண்ணெய் உண்டான் என்ற உரலோடாய் சிவன் கையற்றால் வெளியா ஆர்க்கா பொண்டு விம்மி எழுதான் மென்மலர் மேல் களியா வண்டு கள்ளுண்ண காமர் தென்றலர் தூற்ற நளிர்வாய் முல்லை முறுவலிக்கும் நரையூர் நின்ற நம்பியே. திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். அடுத்த திவ்ய தேசம் திருச்சேரை. பஞ்சசார கஷேத்திரம். மூலவர் சாரநாத பெருமாள். தாயார் சாரநாயகி தாயார். விமானம் சார விமானம். தீர்த்தம் சார புஷ்கரணி. மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். ஸ்தல பெருமை. இங்கு பகவானுக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, தீலாதேவி, சாரநாயகி, மகாலட்சுமி என்ற 5 நாச்சிமார்கள் உள்ளனர். பிரளய காலத்தில் வித்துக்களை சேமிக்க செய்யப்பட்ட குடத்தின் மண் இந்த க்ஷேத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. விந்திய பர்வத அடிவாரத்தில் 7 நதிகள் தவம் புரிந்து கொண்டிருந்தன. ஒரு கந்தர்வ ராஜா பொதுவாக அவர்களை நமஸ்கரித்தான். இவ்வணக்கம் யாருக்கு என்ற போட்டி கங்கைக்கும் காவேரிக்கும் ஏற்பட்டது. பிரம்மன் கங்கைக்குத்தான் இந்த மரியாதை என்று தீர்ப்பளித்தார். சினம் கொண்ட காவிரி இந்த க்ஷேத்திரத்தில் தவம் புரிய அவளுக்கு முதலில் குழந்தை வடிவத்திலும் பின் சாரநாதனாகவும் காட்சியளித்தார் பகவான். இந்த க்ஷேத்திரத்தோட முக்கியமான பாசுரத்தை பார்ப்போம். கன்சோர வெங்குருதி வந்திழிய வெந்தழல் போல் கூந்தளாலை மண்சேர முலையுண்ட மாமதலாய் வானவர் தம் கோவே என்ற விண்சேரும் இளந்திங்கள் அகடுரிஞ்சு மணிமாட மல்கு செல்வத்தன் சேரையம் பெருமான் தாழ் துழுவார் காண்மின் என் தலைமேலாரே. அடுத்த க்ஷேத்திரம் திருக்கண்ணமங்கை. கிருஷ்ணமங்கல க்ஷேத்திரம். மூலவர் பக்தவத்சல பெருமாள். பத்தராவி பெருமாள். தாயார் அபிஷேகவல்லி தாயார். விமானம் உட்பல்ல விமானம். தீர்த்தம் தர்ஷன புஷ்கரணி. மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். ஸ்தல பெருமை. கடலுக்கு வெளியே வந்தபடியால் பகவானுக்கு பெரும் புறக்கடல் என்று பிரசித்தமான திருநாமம் நிலைத்தது. பார்க்கடல் கடைந்த போது ஸ்ரீ மகாலட்சுமி தோன்றினாள். திருமால் அவளை மனம் புரிவதை காண 30 முக்கோடி தேவர்களும் வர வெட்கமுற்ற திருமகள் இத்தலத்திற்கு வந்தார். திருமாலும் தொடர்ந்து வந்து இங்கேயே மனம் புரிந்தார். தேவர்கள் அனைவரும் தேனீக்கள் வடிவில் மறைந்து திருமணத்தை கண்டனர். இன்றைக்கும் தாயார் சந்நிதியில் தேன்கூடு இருக்கிறது. இந்த க்ஷேத்திரத்தில் விமானம், மண்டபம், ஆரண்யம், சரஸ், க்ஷேத்திரம், ஆறு, நகரம் ஆகிய 7 அம்சங்களும் அமுதமயமாக இருப்பதால் சப்தாமிருத க்ஷேத்திரம் என்றும் பெயருண்டு. இந்த க்ஷேத்திரத்திற்கான முக்கியமான பாசுரத்தை பார்ப்போம். பண்ணினை பண்ணில் நின்றதோர் பான்மையை பாலுள் நெய்யினை மாலுருவாய் நின்ற விண்ணினை விளங்கும் சுடர் சோதியை வேள்வியை விளக்கின் ஒளி தன்னை மண்ணினை மலையை அலை நீரினை மாலை மாமதியை மறையோர் தங்கள் கண்ணினை கண்களால் அரளவும் நின்று கணமங்கையுள் கண்டு கொண்டேனே. திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். அடுத்த க்ஷேத்திரம் திருக்கவித்தலம் அல்லது கபிஸ்தலம். மூலவர் கஜேந்திர வரத பெருமாள். தாயார் ரமாமணிவல்லி பொற்றாமரையாள். விமானம் ககனாகிருதி விமானம். தீர்த்தம் கஜேந்திர புஷ்கரணி கபில தீர்த்தம். மங்களாசாசனம் திருமழிசை ஆழ்வார். ஸ்தல பெருமை. கஜேந்திர மோட்சத்தை சேவிக்க வேண்டும் என்ற ஆஞ்சநேயர் பிரார்த்திக்க பெருமாள் இந்த க்ஷேத்திரத்தில் தவம் இயற்றும்படி கூறுகிறார். கபியான ஆஞ்சநேயரின் கோரிக்கைக்கு இணங்க இங்கு கஜேந்திர வரதனாக சேவை சாதித்தருள்கிறார். இதனால் கபித்தலம் என்ற பெயர் பெற்றது. இந்திரத்யும்ன மகாராஜாவுக்கும் பகவான் இதே காட்சியை அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த க்ஷேத்திரத்தின் முக்கியமான பாசுரத்தை பார்ப்போம். கூற்றமும் சாரா கொடுவினையும் சாரா தீமாற்றமும் சாரா வகையறிந்தே ஆற்றங்கரை கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயன் உரை கிடக்கும் உள்ளத்தெனக்கு. திருமழிசை பிரான் திருவடிகளே சரணம். அடுத்த க்ஷேத்திரம்
கூடலூர் அல்லது திருவாடுதுறை. மூலவர் வையங்காத்த பெருமாள் ஜெகத்ரக்ஷகன். தாயார் பத்மாசினி புஷ்பவல்லி. விமானம் சுத்தசத்வ விமானம். தீர்த்தம் சக்கர தீர்த்தம். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். ஸ்தல பெருமை. பூமாதேவியை ஹிரண்யாக்ஷனிடம் இருந்து காத்த வராக பெருமாள் இந்த க்ஷேத்திரத்தில் தன் கோரை பற்களால் உள்ளே புகுந்து ஸ்ரீமுஷ்ணத்தில் வெளியே வந்தார். அம்பரீஷ மகாராஜா இப்பெருமாளின் அருள் பெற்று பல கைங்கரியங்களை செய்துள்ளார். பிற்காலத்தில் இந்த சந்நிதியை காவிரி வெள்ளம் அடித்து போக இரணியமங்கம்மாள் இத்திருக்கோயிலை புனர் நிர்மாணம் செய்துள்ளார். இங்கு நர்தன ஆஞ்சநேயர் பிரசித்தம். முக்கியமான பாசுரத்தை இப்போது பார்ப்போம். தாம் தம் பெருமையறியார் தூதுவேந்தர் காய வேந்தரூர் போல் காந்தள் விரர் மென்கலை நன்மடவார் கூந்தல் கமழும் கூடலூரே. திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். அடுத்த க்ஷேத்திரம் திருக்கண்டியூர். மூலவர் ஹரசாப விமோச்சன பெருமாள். உற்சவர் கமலநாதன். தாயார் கமலவல்லி தாயார். விமானம் கமலாகிருதி விமானம். தீர்த்தம் பத்ம தீர்த்தம். மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார். ஸ்தல பெருமை. பரமசிவன் தன்னுடைய சாபம் இங்கு நீங்க பெற்றார். நீலகண்ணன் சாபத்தை போக்கியபடியால் கண்டியூர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த க்ஷேத்திரத்தில் கமலநாதன், கமலவல்லி தாயார், கமல புஷ்கரணி, கமலாகிருதி விமானம், கமல தீர்த்தம் இருக்கிறபடியால் இதனை பஞ்சகமல க்ஷேத்திரம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த க்ஷேத்திரத்துக்கான முக்கியமான பாசுரத்தை பார்ப்போம். பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை தீதந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூரரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்ல என்ன மண்டினார் உய்யலல்லால் மற்றையார் குய்யலாமே. திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியே ஆழ்வாரும் பெருமானார் அஸ்மஜ்ஜீயர் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வஜனா சுகினோ பவந்து.